எங்களோட வாழ்வாதாரத்தை பற்றி நான் பேச வந்திருக்கின்றேன். நாங்கள் பல வருஷங்களாக இதில் வட்டி கடை போட்டு வியாபாரம் பண்ணி சின்ன சிறு வியாபாரம் பண்ணி கொண்டிருக்கிறோம். ஒவ்வொரு வருடமும் எங்களை தூக்கி இழுத்து சென்று விட்டு வேறு மாவட்ட வியாபாரிகளுக்கு கொடுக்கின்றார்கள். 15 நாட்கள் நாங்கள் வீட்டில் இருக்கின்றோம். எந்தவித வியாபாரமும் இல்லை, தொழிலும் இல்லை, ஒன்றும் இல்லாமல் பசியோடு தான் இருக்கின்றோம். எங்களுக்கு குடும்பம் நடத்துவது சரியான கஷ்டமாக இருக்கின்றது. ஆகவே நாங்கள் எடுத்து செல்லும்படி என்ன சேர்மன் நாங்கள் போனோம். ஆளுநர், ஏஜிஏ, போலீஸ், எஸ்எல்ஜி, உள்ளூராட்சி எல்லா இடத்துக்கும் போனோம். அவர்கள் எங்களை இருக்கத்தான் அனுமதித்தார்கள். நகரசபை மட்டும்தான் எங்களை இருப்பதற்கு அனுமதி தரவில்லை. ஆகவே நாங்கள் எழும்பாமல் இருந்தோம். எங்களை இப்போ டிராக்டர் கொண்டு வந்து எங்களை வண்டிகளை தூக்குவதற்கு ஆயத்தமானார்கள். ஆகவே எங்களுக்கு கஷ்டங்களை புரிந்து கொண்டு எங்களுக்கு வாழ்வாதாரத்தை தந்து உதவுமாறு மிக பணிவன்பு கேட்டுங்க. மற்றது நாங்கள் யாரையும் குற்றச்சாட்ட நாங்கள் விரும்பவில்லை. நகரசபையோ யாரையுமே குற்றம் சாட்டவில்லை. எங்கள் இடத்தை எங்களுக்கு தாருங்கள். எங்கள் இடத்தை தந்துவிட்டு மற்றவர்களுக்கு கொடுங்கள். அதை பற்றி எங்களுக்கு ஆட்சேபனை இல்லை. நாங்கள் 50,000 ரூபாய்க்கு எங்கள் இடத்தை கேட்டோம். அப்போது அவர்கள் சொல்கிறார்கள் தர முடியாது என்று. ஏன் எங்களுக்கு தர முடியாது? நாங்கள் பிறப்பு வளர்ப்பு எல்லாம் மன்னாரிலே தான் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். எங்கள் குடும்பம் மன்னாரில் தான் இருக்கின்றது. நாங்கள் எங்கேயும் போய் எந்த மாவட்டத்துக்கும் போய் எங்களுக்கு தொழில் செய்ய முடியாது. எங்களோட மாவட்டத்தில் தான் எங்களுக்கு தொழில் செய்ய முடியும். ஆகவே எங்களுக்காக வேண்டி இதை பார்த்து எங்களோட இடத்தை பட்டு தருமாறு உரிய உத்தியோகஸ்தர்களுக்கு நாங்கள் மிகவும் தாழ்மையாக கேட்டுக்கொள்ள விரும்புகின்றேன். நாங்கள் மன்னார் வாழ் மக்கள், நாங்கள் 15 வருஷமாக இந்த இடத்துல இருந்து வியாபாரம் பண்ணி கொண்டிருக்கிறோம். எங்களோட குடும்பங்கள், பிள்ளைகள் எல்லாம் கூடுதலாக இருக்குது. 11 பேர் நாங்கள் இதில் இருக்கிறோம். அதனால எங்களோட வியாபாரத்துடைய விடயம் நாங்கள் தொடர்ந்து செஞ்சு கொண்டிருக்கிறோம். 15 நாளைக்கு இந்த இடத்தை தூக்கி தரும்படியாக யூசியால எங்களுக்கு சொல்லி கொண்டிருக்கிறார்கள். ஒவ்வொரு வருஷமும் நாங்கள் தூக்கணும். இந்த வருஷம் நாங்கள் அந்த இடத்துல இருந்து தூக்க விடாமல் எங்களுக்கு அதுக்குரிய இடத்தை எங்களுக்கு தாங்க, நாங்கள் அதுக்குரிய பணத்தை தருகிறோம் என்று சொல்லி கேட்ட நேரத்தில் கூட எங்களுக்கு தர இயலாதுன்னு சொல்லி மறுத்து விட்டார்கள். அதுக்கு பின்னால நாங்கள் ரொம்ப கஷ்டமான நிலைமை. பிள்ளைகள் ஸ்கூலுக்கு போய் கொண்டிருக்கிறாங்க, படிச்சு கொண்டிருக்கிறாங்க. அடுத்தது எங்களோட சாப்பாட்டுடைய பிரச்சனை. இதுல யார் கவனிக்கிறது? அடுத்தது எங்களோட நிலைமைகளை வச்சு நாங்கள் பல அதிகாரிகளுக்கு நாங்கள் கடிதங்கள் கொடுத்திருந்தோம். அதிகாரிகள் மூலமாக பல விஷயங்கள் எங்களுக்கு சொல்லப்பட்டது. ஆனா உதவிகள் எங்களுக்கு கிடைக்கல. அதனால நாங்க வியாபாரம் பண்ணி கொண்டிருக்கக்கூடிய இடத்தை எங்களுக்கு தரும்படியாக நாங்க ரொம்பவும் தாழ்மையாக, பணிவாக நாங்கள் கேட்டுக்கொள்கிறோம். மேற்படி பண்டிகை கால நடைபாதை வியாபாரமானது கடந்த 10 வருடங்களுக்கு மேலாக நடைபெற்று வருகின்றது. இதன் அடிப்படையில் மன்னார் நகரசபைக்கு பிரதான வருமானம் மூலம் கிடைக்கப்பெறுகிறது. இதன் மூலம் மக்களுக்கான சேவை இவ்வருமானத்தை கொண்டு மேற்கொள்ளப்படுகின்றது. அதன் அடிப்படையில் இவ்வருடமும் இதற்கான கேள்வி அறிவித்தல்கள் நவம்பர் மாதம் 26ஆம் தேதி தினமின சிங்கள பத்திரிகையிலும் தினகரன் தமிழ் பத்திரிகையிலும் விளம்பரப்படுத்தப்பட்டது. இதன் அடிப்படையில் நேற்றைய தினமும் இன்றைய தினமும் கேள்வி விண்ணப்பங்கள் கோரப்பட்டு இன்றைய தினம் 1 மணி வரை கேள்வி விண்ணப்பங்கள் பெறப்பட்டு 2:30க்கு கேள்விகள் முடிவுறுத்தப்பட்டு உடனடியாகவே மன்னார் நகரசபை மண்டபத்தில் கேள்விகள் திறக்கப்பட்டு ஒவ்வொரு அடையாளப்படுத்த இடங்களுக்குமான கேள்வி விண்ணப்பங்கள் பரிசீலிக்கப்பட்டு கேள்வி சபையால் பரிசீலிக்கப்பட்டு அதன் அடிப்படையில் அதிகூடிய கேள்வி தொகை கோரிய விலைக்கேள்விதாரர் உடன் உடன்படிக்கை மேற்கொள்ளப்பட்டு குறித்த நிலங்கள் மன்னார் நகரசபையால் 12 நாட்கள் வியாபாரத்திற்கு வழங்கப்படுகின்றது. மேலும் குறித்த நிலங்களில் எக்ஸ்பிரண்ட் நெட் வீதியில் நாளாந்த அங்காடி என்ற அடிப்படையில் வியாபாரம் செய்வதற்கு சபை
சபையினரால் அனுமதி வாய்மொழி மூலம் வழங்கப்பட்டிருந்தது. இதற்கான நிபந்தனையாக நத்தார் பண்டைய காலத்தில் மன்னார் நகர சபையால் பகிரங்க கேள்வி கோரப்படும் போது இவர்கள் நிலத்தை காலி செய்தல் வேண்டும் என்ற நிபந்தனை விதிக்கப்பட்டிருந்தது. இதற்கமைவாக கடந்த 10 வருடங்களாக இவர்கள் நிலத்தை காலி செய்து குறிப்பிட்ட நத்தார் பண்டிகை வியாபாரத்துக்கு நகர சபைக்கு இடத்தை வழங்கி வந்துள்ளனர். எனினும் இவரிடம் 30 பேர் அவ்விடத்திலிருந்து சட்ட நடைமுறைக்காக விலகிய போதிலும் ஒரு 11 பேர் தாங்கள் அவ்விடத்திலிருந்து விலகிக் கொள்ளாமல் தங்களுக்கு குறித்த இடம் வேண்டும் என கோரிக்கையிட்டு முரண்பாட்டில் ஈடுபட்டனர். இவர்களை சட்ட நடைமுறைக்கு அமைவாக போலீசாருக்கு தெரிவித்து உரிய நடைமுறைக்கு அமைவாக இவர்கள் அறிவிக்கப்பட்ட நிலையில் இவர்கள் தாமாகவே விலகிக் கொண்டனர். இவர்களுக்கு மன்னார் டெலிகாம் பகுதியில் குறித்த காலப்பகுதியில் வியாபாரம் செய்வதற்கு அரசாங்க அதிபருடான கலந்துரையாடலில் உடன்பாடு எட்டப்பட்டு அவர்களுக்கு அறிவுறுத்தல் வழங்கப்பட்டுள்ளது. நடைபாதை வியாபாரமானது பண்டிகை காலத்தில் மட்டுமே மேற்கொள்ள முடியும். இது உள்ளூராட்சி சபைகளின் சட்ட ஏற்பாடாகும். ஏனைய நாட்களில் இவ்வாறான வியாபாரம் உள்ளூராட்சி மன்றங்களால் வழங்க அனுமதிக்கப்படும் நடைமுறை சட்ட ஏற்பாடுகள் இல்லை. எனினும் இவர்களின் வாழ்வாதாரத்துக்கான வியாபாரம் என்ற இவர்களின் கோரிக்கை நிமித்தமே இவர்களுக்கு குறித்த இடம் சபை இருந்த காலத்தில் வழங்கப்பட்டுள்ளது. எவரும் தொடர்ச்சியாக அவ்விடங்களில் வியாபாரத்தில் ஈடுபடுவதில்லை. மாதத்தில் சில நாட்கள் மட்டுமே ஈடுபட்டு எனினும் டிசம்பர் மாத கடைகளை பெற்றுக்கொள்ளும் பொருட்டு கடைசி 1 மாதமாக தொடர்ச்சியாக வியாபாரத்தில் ஈடுபட்டு குறித்த கடைகளை தங்களுக்கு வழங்குமாறு கோரிக்கை விட்டுள்ளனர். இது சட்ட விரோதமானது. குறித்த நிலங்கள் இவர்களுக்கு வழங்கப்படும் பட்சத்தில் இது ஒரு ஊழல் செயற்பாடாக கருதப்பட்டு அத்துடன் குறித்த பண்டிகை கால இடங்கள் வழங்கல் தொடர்பாக சில தரப்பினருக்கு சலுகைகள் வழங்கப்பட்ட நிலையில் குறித்த விடயம் பொதுமக்களால் லஞ்ச ஊழல் ஆணைக்குழுவுக்கு முறைப்பாடு செய்யப்பட்டதன் அடிப்படையில் லஞ்ச ஊழல் ஆணைக்குழுவினால் விசாரணைகள் மேற்கொள்ளப்பட்டு வருகின்றது. அத்துடன் குறித்த விடயம் மத்திய மாகாண கணக்காய்வு ஐய வினாக்களும் வழங்கப்பட்டு நிலுவையாக உள்ளது. இந்நிலையில் குறித்த நிலங்கள் இவர்களுக்கு வழங்கப்படும் பட்சத்தில் இது ஒரு ஊழல் செயற்பாக கருதப்படும். இரண்டாவதாக, ஏற்கனவே இடத்திலிருந்து வெளியேறிய 30 நபர்களும் தங்களுக்கும் குறித்த இடங்கள் வழங்க வேண்டும் என முரண்பாட்டில் ஈடுபட்டு குழப்பத்தில் ஈடுபடுவர். மூன்றாவதாக, குறித்த நவம்பர் 20ஆம் தேதி பத்திரிகை விளம்பரத்தில் மன்னார் நகர சபையால் குறித்த இடங்கள் பகிரங்க கேள்வி மூலம் வழங்கப்படும் என பத்திரிகை விளம்பரம் செய்யப்பட்ட நிலையில் குறித்த இடங்களுக்காக வருகை தரும் இலங்கையின் பல பாகங்களில் வருகை தரும் வியாபாரிகள் தங்களுக்கு குறித்த இடங்கள் வழங்கப்படாமை குறித்து கேள்வி விண்ணப்பம் சமர்ப்பிக்கப்படாமை நிலை குறித்து குழப்பத்தில் ஈடுபடுவர். வருடா வருடம் அவர்களுக்கு இந்நடைமுறை பின்பற்றப்பட்ட நிலையில் திடீரென இந்நடைமுறை வழங்கப்படாத பட்சத்தில் அவர்கள் குழப்பத்தில் ஈடுபடுவர். மூன்றாவதாக, குறித்த பண்டிகை கால நடைபாதை வியாபாரத்தின் மூலம் மன்னார் நகரசபை மக்களுக்கு சேவை செய்வதற்காக வருமானம் ஈட்டப்படுகிறது. இதன் மூலம் இவ்வருடம் 18 மில்லியன் ரூபாய் வருமானம் ஈட்டப்படும் என பாதுகாட்டில் குறிப்பிடப்பட்டுள்ளது. குறித்த வருமானம் ஈட்ட முடியாத நிலை ஏற்பட்டால் மன்னார் மக்களுக்கான நகர சபையால் மேற்கொள்ளப்படும் சேவைகள் பாதிக்கப்படும். மேலும் கடந்த வருடம் நடைபாதை வியாபாரத்தின் மூலம் மன்னார் நகர சபைக்கு 21.5 மில்லியன் ரூபாய் வருமானம் ஈட்டப்பட்டு அதுக்கான சேவைகள் மேற்கொள்ளப்பட்டுள்ளது. மேலும் குறித்த நடைமுறையை அரச பெருகை வழிகாட்டி கைநூலின் சட்ட ஏற்பாடுகளுக்கு அமைவாக மேற்கொள்ள வேண்டிய பொறுப்பும் நகரசபை செயலாளர் ரீதியில் எனக்கு உள்ளமையால் குறித்த இடங்களை பகிரங்க கேள்வி மூலம் கோரி வழங்குவதற்கு என்னால் நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளது. மற்றும் இது தொடர்பாக மன்னார் நகரசபையின் முகாமைத்துவ குழு சபை இல்லாத காலத்தில் முகாமைத்துவ குழு மூலமே
தீர்மானங்கள் மேற்கொள்ளப்படுகின்றது. முகாமைத்துவ குழு கூட்டத்திலும் குறித்த விடயம் ஆராயப்பட்டு சகல இடங்களும் பகிரங்க கேள்விக்கூடமே வழங்கப்பட வேண்டும் என தீர்மானம் எடுக்கப்பட்டுள்ளது. இதன் அடிப்படையில் குறித்த இடங்கள் பகிரங்க கேள்வி மூலம் வழங்கப்பட்டுள்ளது.